ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய். இப்போ நம்ம வந்து கனு வைக்கலாம். கோலம் போட்டிருக்கோம்ல, இதுக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் போட்டுக்கலாம். ஸோ தட் நீட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அந்த பேப்பர் போட்டது மேலேயே வந்து மஞ்சக்கொத்தோட இலை வைக்கலாம். அந்த மஞ்சக்கொத்தோட இலை பத்தாததுக்கு நம்ம வந்து வாழை இலை வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ட்ரெடிஷன். இதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக சமைக்க போகிறதில்ல. நேற்று சமைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து அந்த சாதத்தை வந்து கலர் கலராக மாற்றி காக்கா பிடி கண்ணு பிடி காக்காக்கு எல்லாம் கல்யாணம்னு சொல்லி நாங்கள் வந்து இங்கே 4 போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, எண்டு அம்மாது 2 குட்டீஸோடுது. 2 குட்டீஸும் எழுந்துக்காததுனால நாங்களே அதையும் வச்சு முடிச்சிடுவோம். ஒருத்தருக்கு 1. இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் கீத்திக்கணும். உடப்ப வந்தாங்க எல்லாரையும் நல்லபடியாக இருக்கணும். சோக்கியமாக பிடிக்கணும். நேற்று பண்ணோம்னா அந்த எரிச்ச கூட்டு, அப்புறம் இது சக்கரை பொங்கல், மஞ்சள் சாதம், சிகப்பு சாதம் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் அந்த ஒயிட்டோடைய விட்டுலாம். அப்புறம் கரும்பு பீஸ். இதெல்லாம் இப்போ என்ன சொல்லுவோம், காக்காக்கு குருவிக்கு கல்யாணம்னு சொல்லி வைப்போம். காக்கா பொடி கண்ணு பொடி காக்காக்கு குருவிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிகிட்டே வைப்போம். பிறந்தாமெல்லாம் பொன்னாவளையனும் புக்காமெல்லாம் நெல்லாவளையனும். ஏன்னா இங்கே சாப்பாட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாதான், அங்கேருந்து கொடுக்கறதுக்கு பிரச்சனை வரக்கூடாதான். என்னெல்லாம் பாருங்க போன ஜென்ரேஷனில். ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் வைக்கணும். காக்கா பிடி கண்ணு பிடி காக்காக்கெல்லாம் கல்யாணம், காக்கா பிடி கண்ணு பிடி இந்த 7 காக்காக்கெல்லாம் கல்யாணம், காக்கா பிடி கண்ணு பிடி காக்காக்கெல்லாம் கல்யாணம். இப்போ நம்ம வச்சாச்சுல, இப்போ அந்த சொச்ச மிச்சம்லாம் கொஞ்சம் வச்சு ஆரத்தி எடுக்கணுமா. பண்ணுங்க, நான் அந்த பக்கம் வைக்கவா? அப்போ தான் ஓ அப்படி வரட்டா? இப்போ வந்து கற்பூர காட்டணும். நீங்க அவருக்கு நிறைய காக்கா பொடி கண்ணு பொடி காக்காக்கு எல்லாம் கல்யாணம். சூரிய பகவானுக்கு இங்கே சப்ஸ்கிரைபர்ஸ் கொட்டி ஊற்று. எல்லாரும் நல்லபடியாக முடிஞ்சுதா? இப்போ போய் குளிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். குளிக்காமல் எதையும் தொடவும் கூடாது. கனு வச்சதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும் ஃபர்ஸ்ட் வேலை. இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி வித் வெஜிடபிள்ஸ். இங்கே ஒருத்தர் எழுந்தாச்சு. குட் மார்னிங் தாரா. தாரா குட் மார்னிங் சொல்லு அம்மாக்கு. பட்டு உக்காச்சிக்கலாம். குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் மேடம். அது மேகியா? இல்லை மேடம், இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கேன். ப்ரெஷ்ஷை டீத் பண்ணிட்டு வந்து மேகியா? ஓகே ஓகே. நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எப்போதும் வெரைட்டி ரைஸ் தான் பண்ணுவோம். அது பண்ணுறச்ச உங்களை இவ்வளோ மீட் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஒரு வியர்ட் காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். அது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு என்னென்ன வியர்ட் காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மேகியோட தயிர் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பொதுவாக கெச்சப்லாம் சாப்பிடுவாங்க, ஆனால் எனக்கு தயிர் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வியர்ட் காம்பினேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போது எல்லா கலந்து சாதம் பண்ணுறதுக்கும் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சேன். நீங்கள் என்ன ரைஸ் வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரு 1/2 hour பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால ஊற வச்சுட்டு ஒரு 3 cups ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 வெரைட்டி ஆஃப் ரைஸ் பண்ணுறதுக்காக 3 கப்பு ரைஸ்க்கு வந்து 1:1.5 ரேஷியோவில் 4.5 கப்பு தண்ணி ஊற்றிட்டு
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். பத்தலைன்னா கூட நம்ம அப்புறமா அந்த ரைஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சு நல்ல ஒரு 2 விசில் வச்சுட்டு உடனே இறக்கிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தயிர் சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன், பச்சரிசியை ஊற வச்சுருக்கேன் ஒரு 1/2 அன் ஹவர். அப்போ வந்து நல்லா குழஞ்சி நமக்கு வரும். நான் வந்து ஸ்வீட் வந்து கேசரி தான் பண்ண போகிறேன். கேசரி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து கேசரி, பச்சைப்புளி சாதம், தேங்காய் சாதம், லெமன் சாதம் அண்ட் கொத்தமல்லி அண்ட் புதினா வந்து அரைச்சி ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். இந்த தேங்காய் சாதத்தோட ரெசிபி நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேசரியோட ரெசிபியும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி லெமன் ரைஸும் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்றைக்கி அந்த புதினா கொஞ்சமாக சேர்த்து ஒரு கொத்தமல்லி ரைஸ் பண்ண போகிறோம்ல, அதை வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காட்டுறேன். நம்ம பண்ண போகிற நோ ஆனியன் நோ கார்லிக் கொத்தமல்லி ரைஸ்க்கு வந்து கொத்தமல்லி புதினா ரைஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் இப்போ நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா இஞ்சியும் பூண்டு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி அதெல்லாம் போட போகிறதில்ல. காரத்துக்கு ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, எப்படியும் காஞ்ச மிளகா தான் தாளிக்க போகிறோம், அதனால் ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு புதினா, எவ்வளோ கொத்தமல்லி இலை வேணுமோ அவ்வளோ கொத்தமல்லி இலையை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கை புதினா சேர்த்துருக்கோம். கொத்தமல்லி எல்லாம் ரஃப்பாக சாப் பண்ணி போட்டால் போதும். ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் உட்காந்து சாப் பண்ணி போடணும்லாம் அவசியம் இல்லை. ரஃப்பாக கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பிச்சு உள்ளே போட்டுட்டு இப்போ இதை வந்து நல்ல விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ரைஸ்க்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம். இந்த அரைச்சத்தில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒன்றும் பிரமாதமான இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, வெறும் தாளித்து கொட்டணும். நான் இதில் வந்து பச்சை பட்டாணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வேணாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். முதல்ல கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வரேம்மா, ஓ பாட்டிகிட்ட போ, கூப்பிட்டா பாட்டி. அப்புறம் அது கூடவே வந்து நான் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, சும்மா ஒரு 5-6 முந்திரி பருப்பு. முந்திரி ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்து இதெல்லாம் இப்போ நல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வச்சு அதிலே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டெல்லாம் சேர்க்காதனால நான் பெருங்காயம் சேர்க்குறேன். நீங்கள் பூண்டு சேர்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இது நல்லா பொரியட்டும், வதங்கி ப்ரௌன் கலராக மாறட்டும். இது இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் எண்ணெய் பிரியல. நான் இப்போ மூடி திறந்து அப்பப்போ நம்ம வந்து இப்படி நல்லா கலரை விட்டுட்ருக்கணும். நல்லா அந்த இதோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து தோசைக்கு, அப்புறம் வந்து சப்பாத்திக்கு இதெல்லாம் இதோட சாப்பிட்லாம், நல்லாவும் இருக்கும். புதினா சட்னி மாதிரி தான் இருக்கும். இது தொகையல் மாதிரி ரைஸ் நெய் போட்டு சாப்பிட பிரமாதமாக இருக்கும். நான் இப்போ இதில் இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்து தண்ணி எல்லாம் சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு, நல்லாவே சுண்டிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் to 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு வந்து நல்ல இந்த கொத்தமல்லி புதினா தொக்கு ரெடி ஆகிடும். பட்டாணி கொத்தமல்லி புதினா தொக்கு இதுமாதிரி ஓப்பன் பண்ணி கூட குக் பண்ணலாம். ரா ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. உங்களுக்கு செம்மில் வச்சா குக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் சைடில் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் இந்த தொக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.
இங்கே வந்து நல்ல வாசனையாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி பட்டாணி புதினா தொக்கு ரெடி. இப்போது இதை நம்ம வந்து சாதத்தில் கலந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதோ தடமா ரெடி. நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பசஞ்சிருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிருக்கேன். அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வரதுக்கு. நீங்கள் லெமன் வேணாம்னு நினச்சிங்கன்னா அரைக்கும் போது புளியோ அல்லது ஒரு தக்காளியோ சேர்த்துக்கலாம். ஆஃப்டர் குக்கிங் கிச்சனோட நிலைமை இது. இப்போ இதை க்ளீன் பண்ணிடலாமா நம்ம? இப்போது இந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சு இப்போ மேடையை க்ளீன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, தண்ணி கொஞ்சம் தெளிச்சிட்டு ஒரு ஸ்க்ரப்பை வந்து ஒரு புது ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக வந்து, அதாவது அடுப்புக்குன்னு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் இது, மேடை இதுக்கெல்லாம். இதில் வந்து கொஞ்சமாக அந்த விம் லிக்விட் மாதிரி அந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் போட்டு நான் நல்லா தேய்ச்சிடுவேன் ஃபஸ்ட்டு. அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் எப்போதுமே. இந்த மாதிரி தேய்ச்சதில் ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துருவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி ட்ரை ஆகிடும் இல்லையா? இப்போ வந்து ஒரு கிச்சன் டால் எடுத்துக்கணும், டிஷ்யூ. இதை வச்சு இந்த ஓரமெல்லாம் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும் வந்துடும். அதுக்காக அப்புறம் இந்த ஈரமெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிடலாம் அந்த டிஷ்யூ வச்சு எடுத்தோம் அப்படின்னா. அதுக்காக நான் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரிம் கழட்ட முடியாது இல்லையா, அதுக்காக. ஆஃப்டர் எவ்ரி மீல் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். அதேமாதிரி சிங்க் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். அதுக்குன்னு ஒரு தனி ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த வாஷிங் லிக்விடை போட்டுட்டு சிங்க் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு செவரு பைப்போட இந்த நாசில் இந்த இது ஹோல்டு எல்லாம் தேய்ச்சிட்டு பைப் மேலே எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு சிங்க்கு க்ளீன் பண்ணிடுவேன். அவ்வளோதான், கிச்சன் கவுண்டர் டாப் நீட் ஆயாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சது. வெஷல் வாஷிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி லாக்டவுனால் நான் தான் தைக்க போகிறேன். அது வந்து ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்போ மீட் பண்ணலாம். ஏன்னா டின்னருக்கு லஞ்சோட பேலன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கான லிக்விட் எடுத்தாச்சு. இப்போ போகலாம் அங்கே. வாஷ் பண்ணணும்னு சொன்னால் ஆனால் 2 சிங்க்கு காமிச்சா 2 காலியாக இருக்கேன்னு நினச்சிங்களா? இங்கே பாருங்கள், 3rd சிங்க் ஃபுல்லாக நிரம்பிட்டா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, க்ளீன் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபுல்லாக தேய்ச்சாச்சு, சிங்க்கு க்ளீன் பண்ணியாச்சு. இன்னையோட டே ஓவர். இதோட இந்த வீடியோ ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. இது பாகிஸ் கிச்சன் மோர்மிளகாய், ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன்.